அசிங்கப்படுத்தி அமுச்சிட்டிங்கல்ல, நடத்துங்கடா. ஏன்னா உங்களுக்கு இந்த 90 நாள் வரைக்கும் இவ வேணும், பார்வை இல்லைன்னா பிக் பாஸ் இல்லை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்க. ஆனால் கடைசியில் வந்து யாரோ மாதிரி அமுச்சு விட்டீங்கல்ல. இவ்வளோ நாள் ஒரு ப்ரமோ கூட பார்வை இல்லாமல் வந்ததில்லை. பிக் பாஸ்னாலே வந்து விஜய் பார்வதி தான் சொல்லிட்டு இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு வந்து இருந்தது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க? கேம் முடிஞ்சிச்சுல்ல, ஏன் வந்து ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ கூட உங்களால் வந்து சொல்ல முடியாதா? அந்தளவுக்கு வந்து கேவலமாக போயிட்டாங்களா? ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட அவங்கக்கிட்ட வாங்கலை. எல்லாமே வந்து கிராஸ் கொஸ்டின் தான். பெரிய வக்கீல் இவர் விஜய் சேதுபதி. அடச்சி, நீங்கள்லாம் வந்து பொண்ணுங்களை மதிக்கிறேன், பொண்ணுங்களை தான் வந்து இப்போ பெண்களின் கண்கள்னு சொல்லிட்டு எவனாவது இப்போ சொல்லிட்டு வாங்க. எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் சேனலில்? எத்தனை லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க? இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? உங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிகிறது. இந்த அளவுக்கு வந்து இன்சல்ட் பண்ணி ஒரு பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கு அவள் என்ன பண்ணா? ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட ரெசிக்னேஷன் பண்ணால் இல்லை டெர்மினேஷன் பண்ணால் அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். தூக்கு தண்டனை கைதி கூட அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும். அவனை குளிப்பாட்டி நல்லா பிடிச்சி சாப்பாடு போட்டு தான் வந்து தூக்கில் ஏற்றுவாங்க. ஆனால் நீங்கள் என்னடா பண்ணீங்க? எச்சத்தனம், கேவலமாக இருந்தது நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும். அந்த பொண்ணுக்கு ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ கூட உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? உங்கள் கண்டென்ட்டுக்கு நொட்டுறதுக்கு மட்டும் பார்வை வேணும். உங்களுடைய தேவை முடிஞ்சிச்சு. எப்படி தான் வந்து இவளை கழட்டி விடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க. கரெக்டாக ஒன்று மாட்டிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்வை தப்பு பண்ணிட்டா. போகும்போது வந்து சபரியை நல்லா நார கிழிச்சிட்டு போயிருக்கலாம். ஏண்டா, நான் போட்ட பிச்சியில் தானே நீ இருக்க, நான் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ காலி அப்படி சொல்லிட்டு போயிருக்கணும். நான் பிச்சை போடுறேன்டா உனக்கு, நீ வந்து டைட்டில் வின்னராகு இல்லை படம் நடி எதாவது இருந்தாலும் பண்ணு, இந்த பிக் பாஸ் வச்சு நீ என்னெல்லாம் ஃபேமஸ் ஆகிறியோ அதெல்லாம் நான் போடுற பிச்சைன்னு சொல்லிட்டு போயிருந்தால் எவ்வளோ கெத்தாக இருக்கும். அது பண்ணல பாரு, அதுதான் வந்து பெரிய தப்பு. ஆனால் போகும்போது இந்த திவ்யா வேஷம் ஒன்று பண்ணாங்களே, கமருதீன் நீ யார்கிட்ட வேணாலும் கம்பெனியாவு, யார்கிட்ட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு, ஆனால் இவக்கிட்ட மட்டும் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை? அவன் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுவான். நீ எதுக்கு வந்து கேம் முடிஞ்சிச்சுல்ல, அவ்வளோதானே, சாத்திட்டு நீ போ. எதுக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணுற? இந்த சேனலுக்காக இந்த கண்டென்ட்டுக்காக வந்து அவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கா. அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் நீ தப்பு, நீ வந்து செஞ்சது கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, அதுவும் சாந்திராக்கு அவள் வந்து நடிப்பு அந்தளவுக்கு நடிச்சிட்ருக்கா. இன்றைக்கி லைவில் கூட பார்த்தனே, சாம்பார் சாதம் சமைச்சிட்டு இருந்தால நல்லா சிரித்து பேசி. இப்போ என்ன மேடத்தோட மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே பயந்த மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஜய் சேதுபதி அவன் மச்சான் பொண்டாட்டிக்காக எப்படியெல்லாம் இறங்கியிருக்காங்க பாருங்க. யாரை குத்துனாலும் சரி, யாரை வெட்டினாலும் சரி, நான் வந்து டைட்டில் வினர் ஆக்கி அடங்குவேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை வச்சுட்டு இவனுங்க மட்டும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டானுங்க. இந்த பிரஜனுக்கு படம் நடிக்க போகிறேன், ஹாலிவுட் லெவலில் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிட்டு வந்தான்ல, எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த சந்தோஷம்லாம்? பார்க்கலாம், நம்மளும் இந்த உலகத்தில் தானே இருக்க போகிறோம்.